நான் சொல்ற ஹோட்டலுக்கு போயிட்டு புரியாத பாஷையில் இருக்க அந்த மெனு லிஸ்ட் எடுத்து ரேண்டமா ஒரு ஐட்டம் சூஸ் பண்ணி இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து ஒரு வெயிட்ரஸ் வந்து உங்க கன்னத்துல செவினி படுக்க ஒண்ணு குடுப்பாங்க. என்னடா சாப்பாட்ட கேட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இன்னொருத்தர கூப்பிட்டு இவங்க தான் எனக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிட்டு கன்னம் பழுக்க பழுக்க இன்னும் குடுப்பாங்க. ஜப்பான் நாட்டுல நகோயா அப்படிங்கிற இடத்துல இருக்க சச்சி ஹொக்கோயா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வர கஸ்டமர்ஸ்க்கு மெனு லிஸ்ட்ல இந்த சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க. நம்ம ஊர் மதிப்புல ₹170 மேல காசு கொடுத்தீங்கன்னா, அங்க இருக்க லேடி ஸ்டாஃப்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்க கன்னத்திலே அறைவாங்க. யாரோ ஒருத்தர் வேணாம் எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ₹300 வாங்கிட்டு அவங்கள வச்சு அறைய சொல்லுவாங்க. சாப்பிட வந்த இடத்துல எதுக்குடா அறை வாங்குறீங்க? இதெல்லாம் சர்வீஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா ஆரம்பிச்சாங்க. 2012ல இருந்து லாஸ்ட் வருஷம் வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பொண்ணை வச்சு ஆரம்பிச்ச இந்த சர்வீஸ் கஸ்டமர் டிமாண்ட் ஜாஸ்தியானனால நிறைய பொண்ணுங்களை வச்சு இப்படி அறைய விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அறை விழுகிற வரைக்கும் தான் கஸ்டமர்ஸ் ரொம்ப நர்வஸா இருப்பாங்களாம். ஆனா அறை விழுந்ததுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் திருப்தியா சாப்பிட்டு போறாங்கன்னு மேனேஜ்மெண்ட் சொல்லுது. அன்பார்ச்சுனேட்லி இந்த சர்வீஸ் இனிமே அவைலபிள் இல்லைன்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிவு